எல்லாருக்கும் வணக்கங்க. எனக்கு வர ஃபோன் கால்ஸ் பார்த்தீங்கன்னா, என் நம்பரை குடுத்து, அவங்க ஃப்ரீ டைம் வந்து நான் பேசுகிற மாரி என் நம்பரை குடுத்துலாம் விட்ருக்காங்க. இது ஏன் இந்த மாரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. டாக் சேனலும் தெரிஞ்சிருந்தும் இந்த மாரி தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணிட்டு கிடக்குறாங்க. அதுக்குண்டான பலனை அனுபவிச்சுட்டு போங்க, அவ்வளோதான். எங்களாம் அதுக்கு டைம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்பரை வந்து தேவையில்லாமல் அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது. நாங்கள் குட்டிங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே சொன்னதே கிடையாதுமா. நான் பார்த்தேன்னா மட்டும்தான் நான் பாவப்பட்டு எடுப்பனே ஒழிய, நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நான் வாங்கிக்க முடியாது. அதுக்கு வந்து நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான். என்னால் முடியல, ஒரு ஆளாக இருந்து என்னால் சிரமப்பட முடியல. அதனால தான் நான் சொல்கிறேன், திரும்ப அதுதான் நான் சொல்கிறேன். என்னால் முடிஞ்சளவு சாப்பாடு போடுங்க, பார்த்துக்கோங்க. ஒரு கூண்டு வாங்கி வச்சு அதில் வச்சு சேஃபாக வச்சு ஒரு 6 மந்த் வச்சு கருத்தரை பண்ணிவிட்டு வெளில கொடுங்க. அது சர்வே ஆகிக்கிறோம். குட்டியிலே வெளியில் விட்றாதீங்க. நெக்ஸ்ட்டு வேக்சின் நம்ம நல்லா போடணும். 2 வேக்சின் போடணும். நல்லாங்கிறத விட 2 வேக்சின், அதாவது 9 in 1 பூஸ்டர் ஒன்று போட்டுட்டு ஒரு ARV 3 வேக்சின் நம்ம போட்டே ஆகணும். போட்டு நீங்கள் வெளில விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சர்வே ஆகிக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பெரிய டாக் 6 மந்த்லேயே பெருசாயிரும். அந்த ஏரியா விட்டு அது எங்கேயும் போகாது. கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்க பாருங்கள். அதை விட்டுட்டு அடுத்தவங்கள்ட்டையே சுமைகளையே சுமத்திக்கிட்டே இருக்காதிங்க. இங்கே நல்லா குட்டிங்களாம் நிச்சயமாகவே வாங்கவே முடியாதுமா. 50 ஆயிட்டாங்க. இன்னும் இன்க்ரீஸ் அது ஆக்சிடெண்ட் ஆன குட்டிங்க, கால் இல்லாமல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அதை வேணால் நம்ம பண்ணலாம். ஏன்னா அதுங்களால எந்த ஒரு நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காது, பார்த்துக்கலாம். ஆனால் நல்லா இருக்கிற குட்டிங்களை கொண்டாந்து வச்சுக்கோங்க, அடிச்சுக்குவானுங்க. அதுக்கு நான் மெடிசன்ஸ்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு அதுங்களை இன்னும் ஒரு குட்டியெல்லாம் இன்னுமே கூண்டுலேயே வச்சுருக்கேன். இன்னும் ரெக்கவரி ஆகவே இல்லை எனக்கு. இன்னும் அந்த புண்ணெல்லாம் ஆறுறதுக்கே ஊசி போட முடியலனால நெக்ஸ்ட் வந்து மருந்து போட விட மாட்டேங்குது. அந்த மாதிரி குட்டிங்களாம் உள்ளே இருக்கிறாங்க, பழகாத குட்டிங்களாம் உள்ளே இருக்கிறாங்க. இதில் புதுசாக நான் குட்டிங்களாம் வாங்கிக்கலாம் வச்சுக்கிட்டேன்னா இருக்கிறவங்களையும் வச்சுக்கிட்டு நான் ரொம்ப சிரமப்படணும். அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, குட்டிங்களை எடுத்துக்கோங்க. நான் காசு தர்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க. காசு தர்றவங்க பெட் கேரில் கொண்டு போய் விடுங்கம்மா. பெட் கேர்னு நிறைய ஆரம்பித்து வச்சுட்டு இதுங்களுக்குன்னே இதில் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. எங்களை போய் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது கிடையாது. இது சர்வீஸ்ன்னு வேணால் சொல்லிக்கிறலாம். வேறு அப்படி தான் ஆரம்பித்தது. இது சும்மா புண்ணியத்துக்காண்டி பண்ண ஆரம்பித்தது. இப்போ வந்து சர்வீஸில் சேர்ந்துருக்கு. அதையும் எங்களை பிஸ்னஸ் தான் சொல்கிறாங்க. சொல்லிட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் எங்களால் முடியாது, சுமைகள் சுமக்க முடியாது. என்னால் பர்டிகுலராக என்னால் முடியாது. 50 பேருக்கு நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். உடம்பு சரியில்லை, நான் இந்த மதுரைக்கே நான் போக முடியல. இன்னொருத்தவங்கள்ட்ட தான் விட்டுருக்கேன். இப்போ அவங்களுக்கு நான் அமௌண்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இதை கூட்டிகிட்டு போகிற டிரான்ஸ்போர்ட்டு, அப்புறம் டாக்டர் ஃபீஸு, அந்த மாதிரி ஏகப்பட்டது. அதனால தான் சொல்கிறோம். அது இப்போ உடம்பு சரியில்லாத குட்டிங்க எடுத்தோன்னா அது ஒன்று, அது ஓகே அப்படின்னு சொல்லலாம். ரெக்கவர் பண்ணி நம்ம விட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. நல்லா இருக்க குட்டிங்க அங்கே குட்டி கிடக்கு இங்கே குட்டி கிடக்குன்னா அந்த தாய்க்கு கருத்தரை பண்ணுங்கள். தாய்க்கு கருத்தரை பண்ணிவிட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டிங்களை அடாப்ஷன் கொடுக்க பாருங்கள். அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரில. ஏன்னா நிறைய இந்த மாதிரி தான் ஃபோன் கால்ஸ்லாம் குட்டி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது. அப்புறம் அவங்கள்ட்ட வந்து 22 டாக் இருக்குதா. ஒரு அக்கா மெசேஜ் பண்ணியிருக்காங்க எனக்கு, 22 டாக் இருக்குது, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஏமா நானே வந்து பிச்சை தான் கேட்டுட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க. யாசகம் தான் கேட்குறோம். நாங்கள் யாராக இருந்தாலுமே இதுக்கு பேர் யாசகம் தான். வெளியில் வந்து நம்ம கேட்குறதுக்கு பேர் வந்து யாசகம் தான் கேட்டுட்ருக்காங்க, பிச்சைன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி வாங்கி தான் இவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய பைசா வந்து போட்டாலுமே ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே நம்மளால் போட முடியாது. நம்மளால் ஒரு 15 வரைக்கும் போடலாம் வச்சுக்கோங்களேன். நான் ஏற்கனவே நான் சொல்கிற விஷயம் அதுதான். என்னால் 15,000 வரைக்கும் என்னுடைய ஓன் இதுலேருந்து நான் போட்டுருவேன். அதுக்கு மேலேங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நான் மக்கள்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டு தான் ஒன்று ஒன்றா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்கள்ட்ட நான் சொல்லியும் திரும்ப அதே தான் சொல்கிறாங்க. குட்டிங்க இங்கே கிடக்குதுங்க அங்கே கிடக்குதுங்க, எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. எங்கள்கிட்டயே கொடுத்துட்டு நாங்கள் தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அப்படியே தெரிஞ்சிட்டே இருக்கணும். நீங்கள் மட்டும் ஜாலியாக இருக்கலாம், மற்றவங்களாம் ஜாலியாக இருக்கலாம். நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. ஹெல்ப் பண்ணுறவங்க கூட நம்மள்ட்ட அந்த மாதிரி உதவிகள்லாம் கேட்டது கிடையாது. இதை பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எங்களை பற்றி தெரியும், நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்மையாலுமே தெரியும். தெரியாதவங்க ஓரலாக அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே வர்றவங்க தான் இந்த மாதிரி மெசேஜ்லாம் நம்மளுக்கு பண்ணுறது. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், என்கிட்டேயும் கிடையாது, யாருக்கிட்டையுமே குட்டிகளை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே வராதிங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் போய் தம்ப் ஆக குட்டிங்கெல்லாம் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோ, தம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும்னா பார்க்குற அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா குட்டிங்க இறந்து தாங்க போகும். அப்புறம் குட்டிங்க ஏன் இறந்துச்சிங்கன்னு போய் கேட்காதீங்க அவங்கள தயவு செய்து. அதுக்கு எந்த ரைட்ஸுமே நம்மளுக்கு கிடையாது. நான் அதான் சொல்கிறேன். நீங்கள் மேற்கொண்டு இப்போ எனக்கிட்டே 50 குட்டி இருக்குது, நான் கொண்டாந்து நான் தரேன் வாங்கிக்கோங்க அப்படின்னா, நீங்கள் ஏதோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ ஏதோ ஒன்று கொடுக்குறீங்கன்னு அந்த சமயத்தில் நான் வாங்கி வச்சு தம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது. இப்போ பைரவா உடம்பு சரியில்லை, மதுரை குட்டியை இந்த மொன்னி குட்டி அடிபட்டுருக்கு, அதை பார்க்கணும். அது போக மேட்டிங் சீசன் ஆயிருந்துச்சுன்னா அதுங்களை பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. செல்லுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை.
தெருவில் இருக்கிற 3 குட்டிக்கே உங்களுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லும்போது 50 பேர் வச்சுருக்கேன், எங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுக்கிட்டு எதுனாலும் ஹெல்ப் கேளுங்க. ஹெல்ப் கேட்குறதுனா எப்படின்னா ஒரு மெடிசன்ஸ் பற்றி கேட்கலாம், ஒரு கருத்தரை பற்றி கேட்கலாம், எங்களுடைய அனுபவத்தை நம்ம சொல்ல முடியும். பணம்லாம் கேட்டால் நான் எங்கே போவேன்னு தெரியல. ஏமா நானே பணம் கேட்டு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜீவன்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஃபுட்டுக்கே ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுட்ருக்கேன். அப்போ என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறீங்க, என்னதுன்னு எனக்கு புரியலை. உங்கள் கஷ்டம் கேட்டுட்டிங்களான்னு தெரியல. ஆனால் என்னுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சுக்கணும், அதுக்காண்டி தான் இந்த வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட நான் திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து கருத்தரை மட்டும் தான், எனக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. எனக்கு இந்த 12 பேருக்கு கருத்தரை பண்ணணும், அப்பாயின்மெண்ட் கொடுங்க சார்னு ஒரு பணத்துக்கு கூட நம்ம ஹெல்ப் கேட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம் போல். ஆனால் டாக்டர்ஸ் கிடைக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. மதுரையில் நல்ல டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு நம்ம டாம் சார் மட்டும்தான் அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன், எனக்கு கிடைக்கல. எனக்கு அதுக்கே நாங்கள் அவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மறுபடியும் கொடுத்தீங்கன்னா குட்டிங்க வந்து இறந்து போயிடுவாங்கம்மா. இன்னொன்று வேக்சின் போடணும். வேணாம், என்கிட்ட இருக்க 50 பேருமே 48 பேர்லேயுமே 40 பேர் வேக்சின் போட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 6-7 பேர் மட்டும் தான் வேக்சின் போடலை. அதுக்குமே நான் போட்டுட்டு தான் நான் உள்ளே விடுவேன். செல்லுக்குள்ளே வேக்சின் இல்லாமல் இருக்காதுங்க. அது சேஃபாக தான் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறணும். அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். திரும்ப குட்டிங்களை வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறது, பணம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறது என்னால் முடியாத மாதிரிட்ட இல்லை. இருந்தால் தானே தர முடியும். அப்படியும் சிம்பாரிக்கா டேப்லெட்லாம் வாங்கி திருச்சி ஒரு பொண்ணுக்கு நான் அனுப்பிச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சொல்லக்கூடாது, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு வர ஒரு சின்ன அமௌண்ட்லேயே நான் ஹெல்ப் பண்ண தான் செய்வேன். ஆனால் வெளியில் சொல்கிறது கிடையாது, அவ்வளோதான். 1-2 சொல்கிறது கிடையாது. முடிஞ்ச அளவு என்னால் முடிஞ்ச ஒரு 200, 300 அந்த மாதிரி 1000-1500 வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலேங்கிறது என்னால் முடியவே முடியாது. ஏன்னா என்ன காரணம்னா அதுவும் அந்த குட்டிங்களுக்காக மட்டும்தான். சார் நம்மள்ட்ட ஒரு 50 ஜீவன்கள் இருக்குது, அவங்க இங்கே என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது மரணத்துக்கு கூட காசு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், நான் அதை போஸ்ட்டாகவே நான் போட்டிருப்பேன். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணுங்க, இல்லைன்னா கடந்து போயிருங்க, அவ்வளோதான். இன்னொரு சுமையை கொண்டு போய் ஒருத்தவங்கள்ட்ட சுமத்தாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இப்போ நம்மளுமே ஹெல்ப் கேட்குறது உங்களால் என்ன முடியுதோ. எனக்கு வந்து 800 தேவைப்படுது, அதுக்காண்டி 800 தாங்க அப்படிலாம் நம்ம கேட்க முடியாது. உங்களால் என்ன முடியுதோ அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் கேட்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. குட்டிங்களை அடாப்ஷன் கொடுக்க பாருங்கள். என்கிட்ட அடாப்ஷன் போக மாட்டானுங்க, என்னென்னு தெரியல. நான் ஒரு குட்டி சென்னையிலே ஒரு குட்டி அடாப்ஷன் போட்டேன், அது இன்ன வரைக்குமே போகலை. பையன் தான் அவ்வளோக்கும் போகவே கிடையாது, மேல் டாக்கே இன்னும் போகவே இல்லை. இதுக்கு என்ன காரணம்னா பாப்புலேஷனை தாங்க நம்ம குறைக்கணும். அதை விட்டுட்டு இங்கே போய் யாரையுமே நம்ம குறை கவர்மெண்ட்டையோ மக்களை யாரையும் குறை சொல்கிறதுக்கெலாம் வேலை கிடையாது. அதனால் கருத்தரை முடிஞ்ச அளவு கருத்தரை பண்ணுங்கள். டாக் லவர்ஸ் முன்னாடி வந்து கருத்தரை பண்ண பாருங்கள். வெறும் இறக்கம் உச்சி கொட்டுறது இதெல்லாம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. உச்சி கொட்டிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டாலும் நாங்கள் எல்லோரும் ஃபோன் எடுப்பாங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்காண்டி தான் ஃபோனை எடுக்கிறது இல்லை போல். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சரி இம்பார்ட்டண்ட் மெசேஜ் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தோம்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருக்குது, இல்லைன்னா எங்கிட்ட குட்டி இருக்குது எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது. இதுக்கு தான் ஃபோன் கால்ஸ் எங்களுக்கு வருதே ஒழிய ஹெல்ப்புக்குன்னெலாம் கிடையாது. ஹெல்ப் பண்ணுறவங்க அவங்க வாட்டுக்கு அமௌண்ட்டை போட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு தேங்க்யூ மட்டும்தான், பார்த்துக்கோங்கம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. ரொம்ப பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வழிகள் நிறையா இருக்குது, அதை உங்கள்கிட்டலாம் ஷேர் பண்ணி தான் ஆகணும். இனி வர வீடியோஸ்லாம் நான் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். என்னுடைய பெயின் எல்லாம் உங்களுக்கு சொன்னால் தான் புரியும். காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், எத்தனை மணிக்கு தூங்குறோம், எப்போ சாப்பிட்றோம். இப்போ வரைக்குமே சாப்பிடல, மணி 2:30 ஆயிடுச்சு. வீடியோ போடணும். இப்போ பைரவா பார்த்தீங்கன்னா இன்னும் நான்ஸ்டாப் வாமிட் போயிட்டே தான் இருக்குது. சொல்கிறதுனா ஒரு பர்சன் தான் சொல்ல முடியும். நான் அடிக்கடி இது இன்னும் க்யூர் ஆகலைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அது பார்க்குறவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறது கிடையாது. பெட்டர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே ஸ்டேஜில் தான் அவன் இருக்கான். பார்க்கலாம் இன்னும் என்ன பண்ணுறான். ரொம்ப கிறங்கிட்டான். 20 கிலோ இருந்தவன் 10 கிலோ தான், 10 கிலோ கூட இருக்க மாட்டான், 7-8 கிலோ தான் இருப்பான். ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். 3 நாளைக்கு ஒரு டைம் மெடிசன் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதனால் உடம்பு நல்லா இருக்கிற குட்டிங்களுக்கு சாப்பாடு போகிறது ஒரு விஷயம் இல்லைம்மா. நம்மகிட்ட ஒரு 10 கிலோ இருந்துச்சுன்னா ஒரு 5 கிலோ சாப்பாடை கூட ஷேர் பண்ணி நான் போட்டு விட்டு போயிடுவேன். ஆனால் உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க உயிரை நான் காப்பாற்றணும், அதுலேயே தான் மைண்ட் இருக்குமே ஒழிய வேற எங்கேயும் போகாது. அதுங்களுக்கு நல்ல ஃபுட்டு கூட என்னால் கொடுக்க முடியாது. நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வரணும், ஒரு ஆளாக தான் நான் போகணும். இதுங்களை விட்டுட்டு நான் சிக்கன் வாங்க போகணும், மெடிசன்ஸ் வாங்க போகணும். திடீர்னு இந்த மருந்து சொல்லுவாங்க ஒருத்தவங்க, அந்த மருந்தை வாங்குறதுக்கு நான் 15 கிலோமீட்டர் வண்டி எடுத்துகிட்டு போகணும். திடீர்னு பாம்பை கடிச்சு தின்னு போட்டிருப்பானுங்க, அதை அவனை தூக்கிட்டு ஓடணும். இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். ஆள் போடுறதுக்கெலாம் எனக்கு ஆள் வசதியெலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. அதாவது பணம் இருந்தால் போதும். நம்ம 10 ரூபா சம்பளம் கொடுத்தேன்னா எனக்கு ஆள் வரும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்தளவுக்கு என்னுடைய சேனல் இன்னும் வளர்ச்சி அடையலை. அதுக்கு நான் இன்னும் நிறைய பண்ணணுமா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேலே உண்மையாக எப்படி இருக்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. என்னால் முடிஞ்ச அளவு நான் எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். பசங்களை நல்லா தான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கு மேலேயும் இறைவன் சித்தம்.
உங்களுடைய உதவி எனக்கு வேணும். மக்களுடைய உதவியில் தான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உதவுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வேக்சின் போடணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பைரவாவை கொஞ்சம் க்யூர் பண்ணணும். அப்புறம் இங்கே மதுரை போயிருக்க அந்த குட்டியை கொஞ்சம் நான் க்யூர் பண்ணணுங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன கேட்க போகிறேன் நான். பார்த்தீங்கன்னா எங்கனையும் பார்த்தீங்கன்னா கடந்து போகாமல் சாப்பாடு போடுங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுங்க சாப்பாடு போடுங்க, வேக்சின் போடுங்க. இப்போ சிடிலாம் வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்காண்டி தான் நான் மெயினாக வந்து நான் ஃபார் ஒலையை ரொம்ப அடியாயிட்டேன். முடியாத அளவுக்கு எல்லாம் மீறி போயிடுச்சு செலவு எல்லாமே. அதுலேருந்தே பயம். ஒரு 50,000 60,000 செலவு பண்ணுற இடத்துல ஒரு 10,000 செலவு பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்கிற குட்டி எல்லாத்துக்குமே நான் வேக்சின் வாங்கி வச்சுருப்பேன். ஆளை வர சொல்லி நான் போட்டு விட்ருவேன். ஒரு 7 days 10 நாளைக்கு அவங்க தனியாக இருப்பாங்க. அப்போ டிவார்மிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு நான் வேக்சின் போட்டு முடிச்சிடுவேன். தாரா குட்டிக்கெலாம் போட்டு முடிச்சிட்டேன். இன்னும் ஏஆர்பி மட்டும்தான் அவனை தூக்கி உள்ளே போடணும். தாராவை தூக்கி உள்ளே போட்டுறணும். பைரவா இங்கே இருக்கான். பைரவா க்யூர் ஆகிட்டானா உள்ளே போயிடுவான். வெளியில் தான் இருக்கானுங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. எதுவும் தவறாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. தவறாக பேசியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் உண்மையை தான் சொல்லியிருக்கேன். யதார்த்தத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.